நெய் என்றாலே நம்முடைய பாரம்பரிய உணவில் முக்கியமான இடம் இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நெய் சாப்பிட்டால் உடல் எடை கூடுமா? கொலஸ்ட்ரால் அதிகமாகுமா? நெய் நல்லதா? கெட்டதா என்று. உண்மையில் நெய் எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதுதான் முக்கியம். சரியான அளவில் எடுத்துக்கொண்டால் நெய் நம்முடைய உடலுக்கு பல விதத்தில் உதவும் ஒரு பாரம்பரிய உணவு. நெய் என்பது பாலை அடிப்படையாகக் கொண்டு தயாரிக்கப்படும் ஒரு வகை கிளாரிஃபைட் பட்டர். அதாவது வெண்ணெயில் இருக்கும் நீர் மற்றும் மில்க் சாலிட்ஸை நீக்கி கிடைப்பதுதான் நெய். இதில் முக்கியமாக ஃபேட் இருக்கின்றது. ஆனால் எல்லா ஃபேட்டும் ஒரே மாதிரி இல்லை. நெய்யில் இருக்கும் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ், மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் போன்றவை உடலுக்கு தேவையான எனர்ஜி சோர்ஸாக பயன்படுகின்றது. நெய்யில் இருக்கும் முக்கியமான சத்துக்களை பார்த்தால் முதலில் விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே போன்ற ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் கிடைக்கின்றன. இவை நம்முடைய கண் ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி, எலும்பு ஆரோக்கியம் மற்றும் செல்களின் பாதுகாப்புக்கு உதவுகின்றன. குறிப்பாக விட்டமின் ஏ பார்வைக்கும் உடலில் எபிதிலியல் டிஷ்யூஸ் பாதுகாப்புக்கும் முக்கியமானது. நெய்யில் பட்ரிக் ஆசிட் என்ற ஒரு ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கின்றது. இது நம்முடைய குடலில் இருக்கும் நல்ல பாக்டீரியாக்களுக்கு முக்கியமான ஃபியூவல் மாதிரி செயல்படுகின்றது. நம்முடைய கட் ஹெல்த் நல்லா இருந்தால் டைஜஷன்ஸ், இம்யூனிட்டி, இன்ஃப்ளமேஷன்ஸ் கண்ட்ரோல் போன்ற பல விஷயங்கள் மேம்படும். அதனால்தான் பாரம்பரியமாக நெய் குடல் ஆரோக்கியத்திற்கு பயன்படுத்தப்பட்டது. நெய் ஒரு நியூட்ரிஷன்ஸ் ரிச் ஃபுட் என்றாலும் அது கேலோரி அதிகம் உள்ள உணவு. ஒரு டீஸ்பூன் நெய்யில் கூட நல்ல அளவு கேலோரிஸ் இருக்கும். அதனால் நெய் நல்லது என்று சொல்லி அதிகமாக சாப்பிடுவது சரியானது கிடையாது. அளவுதான் முக்கியம். பல பேருக்கு இருக்கும் இன்னொரு சந்தேகம், நெய் கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துமா? நெய்யில் சேச்சுரேட்டட் ஃபேட் இருப்பதால் ஒருவருடைய உடல்நிலை, உணவு முறை, லைஃப் ஸ்டைல் ஆகியவற்றை பொறுத்து அதன் தாக்கம் மாறலாம். ஏற்கனவே கொலஸ்ட்ரால் அல்லது ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனை இருப்பவர்கள் மருத்துவரின் ஆலோசனையுடன் எடுத்துக்கொள்வது நல்லது. நெய்யில் ஆன்டி நியூட்ரிஷன்ஸ் என்று சொல்லப்படும் அப்சார்ப்ஷனை குறைக்கும் காம்பவுண்ட்ஸ் பொதுவாக பருப்பு, தானியம் போன்ற உணவுகளில் இருப்பது போல் அதிகமாக இல்லை. நெய் என்பது சுத்தமான கொழுப்பு என்பதால் பைடைட்ஸ், ஆக்சலேட்ஸ் போன்ற ஆன்டி நியூட்ரிஷன்ஸ் இதில் குறிப்பிடத்தக்க அளவில் இல்லை. அதனால் இதில் இருக்கும் ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் உடலால் எளிதாக பயன்படுத்த முடியும். கேரட், கீரை போன்ற விட்டமின் ஏ உள்ள உணவுகளை சிறிது நெய்யுடன் சாப்பிட்டால் அதில் இருக்கும் ஃபேட் காரணமாக அந்த நியூட்ரிஷன்ஸ் உடலில் அப்சர்ப்ஷன் சிறப்பாக நடக்க உதவும். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் கீரை, பருப்பு, சாதம் போன்ற உணவுகளில் சிறிது நெய் சேர்த்து சாப்பிட்டார்கள். அது சுவைக்காக மட்டும் இல்லை, சில நியூட்ரிஷன்ஸ் உடலுக்கு கிடைக்கும் விதத்தையும் மேம்படுத்தும் ஒரு பாரம்பரிய அறிவு. நெய்யை எப்படி பயன்படுத்துவது என்பது மிகவும் முக்கியம். நல்ல தரமான நெய்யை தேர்வு செய்வது நல்லது. அதிகமாக சூடு செய்து புகை வரும் அளவுக்கு பயன்படுத்தாமல் இருப்பதும் நல்லது. சாதம், பருப்பு, காய்கறி, சப்பாத்தி போன்ற உணவுகளில் சிறிது அளவில் சேர்த்து கொள்ளலாம். சிலருக்கு நெய் சாப்பிட்டால் டைஜஷன்ஸ் நன்றாக இருப்பதாக உணரலாம். ஏனென்றால் ஃபேட் உணவுக்கு நிறைவு உணர்வை கொடுக்கின்றது. ஆனால் அதிகமாக எடுத்துக்கொண்டால் சிலருக்கு ஹெவினஸ், ப்ளோட்டிங் அல்லது செரிமான சிரமம் ஏற்படலாம். குழந்தைகள், அதிக உடல் உழைப்பு செய்பவர்கள், அதிக எனர்ஜி தேவைப்படுபவர்கள் ஆகியோருக்கு உணவில் தேவையான அளவு நல்ல கொழுப்பு முக்கியம். ஆனால் வயது, உடல்நிலை, ஆக்டிவிட்டி லெவல் ஆகியவற்றுக்கு ஏற்ப அளவு மாறும். நெய்யை கெட்ட உணவு என்று முழுமையாக தவிர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதே நேரத்தில் நெய் எல்லா பிரச்சனைக்கும் மருந்து என்று நினைப்பதும் சரியானது இல்லை. சமநிலையான உணவில் சரியான அளவில் சேர்க்கப்படும் ஒரு பாரம்பரிய உணவுப் பொருள் என்றுதான் பார்க்க வேண்டும். நம்முடைய உணவு முறையில் இருக்கும் பல பழமையான விஷயங்களுக்கு பின்னால் ஒரு அறிவியல் காரணம் இருக்கின்றது. நெய்யும் அப்படித்தான். சுவைக்காக மட்டுமில்லாமல் ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ், பைட்ரிக் ஆசிட், எனர்ஜி சப்போர்ட், நியூட்ரிஷன்ஸ், அப்சர்ப்ஷன்ஸ் போன்ற பல விஷயங்களில் இது ஒரு பங்கு வகிக்கின்றது. நல்ல உணவு, சரியான அளவு, நல்ல வாழ்க்கை முறை, இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் உண்மையான ஆரோக்கியம் கிடைக்கும்.